என்னோட மகன் சிம்பு வந்து சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னே தோணலை, என்ன செய்கிறதுனே தோணலை, இந்த அறிக்கைப்பட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு என் பையன் சொன்னான். நீங்கள் கட்டாக வாங்கலாம் பீடி, ஆனால் ஒரு கன்னட படத்தோட சிடி ரைட் இல்லாமல் வாங்க முடியாது. இப்போ அன்றைக்கி தனுஷார் படமும் நம்ம விஜய் சேதுபதியோட ஆண்டவன் கட்ட ரிலீஸை உடனே நெட்டில் ஏற்றுறாங்க. யார் கேட்குறதுக்கு நாதி? பாலு படத்துக்கு போய் நான் தனியாக நின்று போராடாமலாம் இருப்போம். கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். இனிமே யாருக்கு ஓட்டு விழுதோ இல்லையோ, யாருக்கு ஓட்டு விழக்கூடாதோ அவங்களுக்கு அப்பம் வெட்டு. பல வருடம் பிறந்தநாளை கொண்டாடினா இப்போ சமீப காலமாக என்னோடய பிறந்தநாளை கொண்டாடாததுக்கு காரணம் நான் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பெரிய இது பண்ணல, பெருசாக நம்ம சாய்ச்சிட்டோம்னு நினைக்கல, மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எதாவது பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தேன். நேற்று ராத்திரி கூட என்னோடய மகன் வந்து உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடலைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, அந்த அறிக்கையை பார்த்தேன், ஒரு நல்ல ஒரு இதோட டச்சோடு இருந்துன்னு என்னோடய மகன் சிம்பு வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு இப்போ என்ன பண்ணணும். அப்போ நான் சொன்னேன், உங்களோட அறிக்கையில் ஒரு மனிதனே இருக்குன்னு பையன் சொன்னப்போ சொன்னேன், எனக்கு கிஃப்ட் பண்ணால் நீ ஒன்றுமே பண்ண வேணாம், எதிர்காலத்தில் எத்தனை பேருக்கு உன்னால் ஒரு ஏழைகளுக்கு உன்னால் அன்னதானம் பண்ண முடியுமோ, இதை பண்ண முடியுமோ, உங்கள் அப்பாவோடைய பிறந்தநாளில் உன்னோட பிறந்தநாளில். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பிறந்தநாளில் எனக்கு நீ வாங்கி கொடுத்துடலாம் ஒரு சட்டை, புது சட்டை. ஆனால் எத்தனை அனாதை குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் யார் வாங்கி தருவாங்க? ஒரு சட்டையாக இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் பிறந்தநாள்னா அதை மாதிரி செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு சொன்னேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நான் வந்து பிறந்தநாள் சமீபமாக கொண்டாடுறதில்ல. நான் ரொம்ப காலகட்டமாக சொல்கிறேன் சார், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மொழி பற்று, மொழி உணர்வை இங்கேருந்தே நான் அவர் இருக்க திசை பார்த்து வணங்குறேன் சார். அவங்களோட மொழி பற்று, மொழி உணர்வு. காவேரி கூட தண்ணி தரமாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க, அதை எதிர்த்தாங்க பேசினா எல்லா பேருக்கும் யாருமே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒற்றுமை அங்கே இருக்குது. எந்த கட்சியும் அங்கெல்லாம் அவங்களுக்கு வேறு வழியாக கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். இது தமிழ்நாட்டோட நிலைமை. ஒன்று சார், ஒரு கர்நாடகாவில் போய் ஒரு கன்னட படத்தோட சிடி வாங்க முடியாது சார். நீங்கள் கட்டாக வாங்கலாம் பீடி, ஆனால் ஒரு கன்னட படத்தோட சிடி ரைட் இல்லாமல் வாங்க முடியாது. கொளுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஒற்றுமை. ஆனால் உங்கள் தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் வாங்கலாம். ஏமா நான் இந்த அம்மாவோட ஆட்சியில் பல காலமாக சொல்கிறேன், இங்கே மட்டும் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? இவ்வளோலாம் எதுக்கு சார்? இவ்வளோ ஒரு தொலைக்காட்சி இருக்கீங்க, தொலைக்காட்சியில் ஒன்று கேட்குறேன், ஒரு கேபிள் டிவியில் வந்து படம் போட்டால் தொலைக்காட்சியில் எப்படி சார் படம் ரைட்டு கொடுத்து வாங்க முடியும்? தொலைக்காட்சியில் ரைட்டு வாங்குறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் சொல்லக்கூடிய இந்த தயாரிப்பாளர் கவுன்சிலை பார்த்து கேட்குறேன், ஏன் கேபிள் டிவியில் போட்ட படத்தை ரைட்டே இல்லாமல், உரிமையே இல்லாமல் அரசியல் பின்னணியில் இருக்கிறவங்க போடுறாங்கன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு இவங்களால முடியாதா? அப்புறமா எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி? ஏன் பதவி? எங்கே போச்சு முதுகெலும்பு? சார், கர்நாடகாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அந்த திரையுலகம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளவுலாம் இதுக்கு தெலுங்கில், ஆந்திராவில் திரையுலகத்தின் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் தயாரிப்பாளர்களோட நிலைமை தத்தளிக்குது. படம் ரிலீஸ் ஆனால் இப்போ அன்றைக்கி தனுஷார் படமும் நம்ம விஜய் சேதுபதியோட ஆண்டவன் கட்ட ரிலீஸை உடனே நெட்டில் ஏற்றுறாங்க. யார் கேட்குறதுக்கு நாதி? யார் கேட்குறா? பாலு படத்துக்கு போய் நான் தனியாக நின்று போராடாமலாம் இருப்போம். தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன ஒன்று, நாங்கள் அறைக்குள்ளே பேசுகிறோம், உங்களுக்கு வெளியில் தெரியல. நான் அறைகூல் விட்டுலாம் பழக்கம் இல்லை, நான் அரசியல் இங்கே பேசுகிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பிரச்சனையை சங்கத்து உள்ளுக்குள்ளே பேச வேண்டிய உள்ளே தான் சார் பேசுவேன், வெளியில் பேச வேண்டிய வெளியில் பேசுவேன். அதுதான் டி ராஜேந்தர். மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் உரிமை குரல். அவருடைய வழி வந்த ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அந்த அம்மா, படத்துக்கு பேர் மட்டும் உரிமை குரல். அந்த அம்மா கர்நாடக அரசுக்கு எதிராக கொடுத்தது உரிமை குரல். அது யாரும் மறுக்கவே முடியாது. இதற்கு முந்தைய அரசுகளை பற்றி நான் பார்க்கும்போது, நானும் அரசியலில் பல நாள் இருந்திருக்கிறேன். ஒரு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து அரசு கெசட்டில் வந்து அந்த அரசாணை இதழில் வெளியிடுறது கூட தங்களுடைய இதழை அசைத்து குரல் கொடுக்க தயங்கியவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரை கர்நாடக அரசு எங்களுக்கு காவேரி தண்ணி, நாங்கள் வந்து தனி நாடு அல்ல, பாகிஸ்தான் அல்ல, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோம், மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கணும், எங்களுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்கணும். கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க, வாங்குகிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம்.
அப்போ அரசியல் சாசனம் எதுக்கு? கான்ஸ்டியூஷன் ரைட்லாம் எதுக்கு? அப்போ உச்சநீதிமன்றம் எதுக்கு? இப்படிப்பட்ட இதில் உரிமை குரல் கொடுத்து போராடினாங்க அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகின்ற நேரத்தில் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டது, என்னோட மனநிலை பாதிச்சது. மறைந்துவிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் நான் திமுகவுக்காக உழைத்து பார்த்து விட்டேன், ஓடாய் தேய்ந்து விட்டேன். ஒரு உண்மையை மட்டும் உணர்ந்து விட்டேன். கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். அதனால்தான் அப்பேற்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆரையே கலைஞர் தூக்கி எறிந்தார். அந்த எம்ஜிஆருக்கு முன்னால் நானெல்லாம் எம்மாத்திரம். ஆனால் அவரை போலவே பின்னாளில் கலைஞரால் பாதிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நானும் ஒரு கதாபாத்திரம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட ஈழத்தமிழர்களுக்கு பெரும் துரோகம் இழைத்த காங்கிரஸோடு கைகோர்த்த திமுகவோடு கூட்டணி கூட வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். அதே சமயத்தில் தேர்தல் காலத்தில் கலைஞர் பேச ஆரம்பித்தார். கடைசியாக நான் ஒரு முறை முதலமைச்சராக ஆக விரும்புகிறேன் என்று கலைஞர் கலங்கி பேசியதை பார்த்தபோது களத்தில் போய் அவருக்கு எதிராக மாற்றணியில் கூட வேறு ஒரு சின்னத்தை வாங்கிக்கிட்டு போய் நிற்கிறத வேண்டான்னு நான் ரொம்ப நாகரிகமாக ஒதுங்கி நின்றவன். இது சத்தியம், இது உண்மை. ஏன்னா திமுகவுக்காக பல காலகட்டம் உடைச்சவன் நான். கடவுள் அறிய கலைஞர் மீதும் திமுக மீதும் நான் காட்டியது விசுவாசம். ஆனால் என் கர்மாவின் காரணமாகத்தான் நான் போய்விட்டேன் என்று நினைக்கிறேன். மோசம். அதாவது நேற்றின்று நாளை படத்தில் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார். இதை பாடியது அவர் அன்று. ஆனால் காலம் கடந்து நான் அதை உணர்ந்து பார்க்கிறேன் இன்று. இன்றைய நிலையில் திமுகவிலே எல்லாமே தளபதி. ஆனால் அவரிடம் கூட்டணிக்கு போய் கூட நிற்க வேண்டும் என்று எனக்கு இல்லை தலைவிதி. என்னோட 32வது பிறந்த நாளின் போதும் என்னோட 33வது பிறந்த நாளின் போதும் கலைஞர் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். தம்பி ராஜேந்தர் என் திறமையிலும் சரி வயதிலும் சரி என்னில் பாதி என்றார். ஆனால் அதோட அர்த்தம் எனக்கு காலம் கடந்து இப்போ தான் புரியுது. என்னன்னா, கலைஞரோடு முடிஞ்சு போச்சு என் வாழ்வில் ஒரு பாதி, இனிமேல் தலைகீழாக மாறப்போகிறது மறுபாதி. இனி இறைவன் தான் என் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் புதிய நீதி. பகுத்தறிவு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் இவர்களுடைய ஆன்மாக்கள் எனக்கு காட்டுகிறது வழி. கடவுளோட அருளால் காலம் எனக்கு திறந்து விட்டது ஞான விழி. இந்த பிறந்த நாளான ஒன்றிலிருந்து தொடங்கி புதியதாக போட நினைக்கிறேன் பிள்ளையார் சுழி. எங்களிடம் இருப்பது லட்சியம், இறைவன் அருளால் நாங்கள் வெல்வது நிச்சயம். இது இந்த அறிக்கையில் இருந்தது. அந்த அறிக்கையை தான் இப்போ நான் உங்களுக்கு என்கிட்ட இங்கே மேய்க்க கூட இல்லை, ஒளிபெருக்கி இல்லை என்றாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் கேட்கணுன்னு என்னுடைய ஒளியை பெருக்கி நான் பேசிட்டேன். அது சார், இன்னைக்கு நான் என்னோட பிறந்த நாளில் எல்லாத்தையுமே ஒரே நாளில் போட்டால் டிவிலையும் போட்ட முடியாது சார், சோஷியல் மீடியாலையும் ஒன்றே போட முடியாது சார், ஒரு லிமிட்டு தான் போடுவீங்க. நான் ஏன் இதை கூட்டினேங்கிறதுக்கும் காரணம் சொல்லிட்டேன், இந்த அறிக்கையில் இருக்கிறதையும் சொல்லிட்டேன். அதனால் நான் என்ன போடணும்னு நினைக்கிறேன்னா சார், இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ சொல்லிட்டேன், நான் என் கர்மா தான் காரணம், என் கர்மா காரணம்னு நான் க்ளீனாக சொல்லிட்டேன். நான் எடுத்த முடிவை நான் யார் மேலேயும் சொல்லலை பாருங்க, குத்தம் என்னுடைய தலையெடுத்து, அதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, நீங்கள் இப்போ என்ன போட போகிறேன்னு கேட்குறீங்க. நான் டிஆர் கொடுத்தா வேர்டு கொடுத்தா கீப் பண்ண இத்தனை வருஷம் சார் நான் தாடி வச்சது தான் வாழ்ந்துருக்கிறேன். ஒரு ரெட்டை வேடத்தில் சினிமாவில் நடிக்கணும்னா கூட நான் தாடி எடுத்துட்டு நடித்ததில்லை. நான் ஒரு பிடிவாதமான கேரக்டர். இன்றைக்கி எல்லாருமே கேட்குறாங்க, நான் கலைஞரை ஒரு காலத்தில் ஏற்றுக்கிட்டேன், அவரை குருவாக ஏற்றுக்கிட்டேன். இப்போ நான் அவர் இன்றைக்கி இப்போ உடனே அவர் குரு இல்லை அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் ஒரு காயப்பட்டிருக்கிறேன். கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஏன் சார் ஒரு அத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தப்ப என்னை கூப்பிடாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
ஓட்டை உடைக்கிறதுக்கு மட்டுமே ஒரு கூட்டம் சேர்ந்தப்ப நான் போய் சேரல சார். நான் நோட்டை எதிர்நோக்கி போகல சார். நான் அதே அதிமுக அணியில் போய் நான் கூட என்னால் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே போய் நிற்கணும்னு சொல்லக்குள்ள என்னடா இப்படியே நம்மளால் அப்படின்னு தயங்கி அதிமுகலேருந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்காதவன் சார் நான். ஆனால் எனக்கு கிடைச்ச மரியாதை என்ன? என்னுடைய கொள்கைக்கு கிடைச்ச மரியாதை என்ன? ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கலைஞர் கூட்டினா கூட, தலைவர் அவர்களே தயவு செய்து காங்கிரஸோட கை கூத்துறாதீங்க, இந்த பிரச்சனையில் நீங்கள் காங்கிரஸை நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் தமிழினத்தின் தலைவரும் உங்களை சொல்கிறாங்க, தப்பு பண்ணிடாதீங்க, ஏன் பதவி நான் ராஜினாமா பண்ணேன், நீங்கள் ராஜினாமா கூட பண்ண வேணாம், ராஜினாமா பண்ணுற மாதிரி பண்ணி காங்கிரஸ் பண்ண செய்யலையே சார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஈழத்தமிழெல்லாம் இப்படி ஒரு நிலைமை கலைஞருக்கு தேவையா? சரி சார், எல்லாம் வேணாம் சார். இன்னைக்கு இந்த அறிக்கை மனசு விடுறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் சார். கர்நாடகாவில் இருக்கக்கூடியது சித்தராமையா அரசு, காங்கிரஸ் அரசு. இன்னைக்கு சித்தராமையா அரசு, கர்நாடக காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே இருப்பது யார் அரசு? சித்தராமையா அரசு, காங்கிரஸ் அரசு. தமிழ்நாட்டில் காங்கிரசின் கட்சி தலைவர் யார் என்றால் திருநாவுக்கரசு. கர்நாடகத்தில் இருப்பது காங்கிரஸ் அரசு, சித்தராமையா அரசு, தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு. இந்த நிலையிலும் கலைஞர் காங்கிரஸோடு உள்ளாட்சித்துறையில் கூட்டு என்று உரசுகிறார். உரசு ஏன் காவிரி நீர் பிரச்சனைக்காக கொட்டவில்லை முரசு? என்ன காரணம்? ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவ்வளவு பச்சை துரோகம் இழைத்த அந்த காங்கிரஸோடு கைகோத்து கூட்டணி வைத்த அவர் சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற, இப்போ ஒரு உள்ளாட்சித்துறை தேர்தல், இப்போ கூட என்னங்க எப்படிங்க ஒரு பாருங்க. கர்நாடகாவில் இன்னைக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி போய் அந்த அமைச்சர்கள் அனைத்து கட்சி கூட்டம் அந்த அனந்தகுமார் இருக்கட்டும், இந்த சதானந்த கவுடாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் போய் இந்த 3 மந்திரிகளை எப்படி கலந்துப்பாங்க சொல்லுங்க? எந்த அடிப்படையில் கலந்துக்கிறாங்க? அப்ப இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றத்தை கூட மதிக்க மாட்டாங்க. இதற்கு மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் பொன்னார் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டால் இங்கே நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லுவது பொன்னார். அங்கே கலந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் எல்லாம் அவருடைய அண்ணார். அங்க ஒரு ஸ்டாண்டு, இங்க ஒரு ஸ்டாண்டா? என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஒத்துமை இல்லை. தமிழ்நாட்டில் எதிர்கட்சிக்காரங்கிட்ட என்ன ஒத்துமை இருக்கு சொல்லுங்க? நான் அடுத்த முதல்வர் என்று பின்னாளில் முதல்வராக வருவதற்காக அத்தனை பேர் குரல் கொடுக்கக்கூடியவங்களா யாருக்கிட்டே ஒற்றுமை இருக்கா? எல்லாரும் முதல்வர், அடுத்த எதிர்கால முதல்வரை திங்க் பண்ணவங்க யாருமே ஏன் சார் எதிர்கட்சி தலைவரா நாங்கள் எதிர்காலத்தில் எதிர்கட்சி தலைவராக வரும்னு பேசல? பதில் சொல்லுங்க. இப்ப சொல்றேன் சார், இந்த காவேரி நீர் பிரச்சனையில் அவர் ஆடக்கூடிய இந்த நாடகம், காவிரியில் தண்ணீரை தரமாட்டேன் என்று சொல்லுகிறது கர்நாடகம். கலைஞர் ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறார்? இன்னும் நாடகம். எதிர்ப்பேன் சார், எதிர்த்து குரல் கொடுப்பேன் சார். இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் உள்ளாட்சித்துறை தேர்தலை பற்றி பேசுகிறீங்க, நான் இஷ்யூ பேசுகிறேன். மத்திய அரசோடைய மந்திரிங்க போய் ஏன் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்குறேன். மத்திய அரசு என்பது மாநில அரசுகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய அரசு. என்ன சார், உச்ச நீதிமன்றத்துக்கு மரியாதை இல்லைன்னா அப்போ நாங்கள் எங்கே போகிறது? துபாயில் அப்போ கர்நாடகம் ஆகும் சோலைவனம், எங்கள் தமிழ்நாடு ஆக வேண்டுமா பாலைவனம்? அரசியல் சட்டத்தை நாங்களும் மதிக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு நாங்களும் கட்டுறோம் வருமான வரி, நாங்களும் கட்டுறோம் சர்வீஸ் டாக்ஸ், நாங்கள் எல்லா டாக்ஸும் கட்டுவோம். ஏன் உச்ச நீதிமன்றத்தில் எங்களோட உச்ச நீதிமன்றம் போட்ட ஆர்டரை மதிக்காத ஒரு ஆட்சியை மோடி அரசு ஏன் தட்டி கேட்கவில்லை? சார், இன்னொன்று, இறைவன் அருள் கிடைத்தால் உள்ளாட்சித்துறை தேர்தல் லட்சியத்திமுக நிற்க நினைச்சேன். எங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவகாசம் சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார், பானான கட்சியில் அம்மியெல்லாம் பறகுது சார். ஒரு ஜிகே வாசலாம் இப்போ எங்கே போய் நிற்கிறாரு பாருங்க. போய் தளபதியை பார்த்தாரு, இப்போ எங்கே நினைக்கிறாரு? என்ன ஆச்சு? அவர் என்ன ஆனார்? முன்னாள் இந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த், அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, பல சிஎம் கேண்டிடேட் நாட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே தனிச்சு நிற்கிறாங்க சார். இன்னைக்கு பணபலம் ஒன்று கேட்குறேன் சார். பெரிய கட்சி அதிமுக, அடுத்தது திமுக, 2 பேர் இவ்வளோ அவசரமாக இந்த தேர்தல் வச்ச பிறகு
மற்ற கட்சிகள்லாம் தேர்தலை எதிர்நோக்க முடியாத இருக்கக்கூடிய நிலையை கூட ஏன் எடுத்து பேசி போராட முடியல? எப்படி இதில் போய் நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்கள் தடி எடுத்துக்கொண்டு நிற்கின்றோம், நாங்கள் இதோடு நிற்கிறோம்? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை. ஆனால் நான் மைக்க வச்சா, ஒளிபெருக்கி வச்சா, தொலைக்காட்சி வச்சா பேச வேண்டிய விஷயத்தை பேசுவேன். இனிமே யாருக்கு ஓட்டு விழுதோ இல்லையோ, யாருக்கு ஓட்டு விழக்கூடாதோ அவங்களுக்கு வைப்பம் வெட்டு. லட்சிய திமுக சார்பில் வைப்பம் வெட்டு பேசுவேன். பேட்டி குட்டிப்பம் பேட்டி. அவரை வேண்டியவங்களுக்கு அவரும் வேட்டின்னு சொன்ன மாதிரி அவரும்.